ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் ஆல் ஃபக்கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டோட அட்டெம்ப்ட் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம். இங்கே பாருங்கடா, எனக்கு ஹவுஸில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரே ஒரு டைம் ப்ராப்ளம் வந்து மூவிஸ் எதுவுமே போட முடியாமல் போச்சு. பேட்டை மூவி கூட நான் ரெடி பண்ணி போடணுன்னு தான் நினச்சேன். நான் ஒரு மூவி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதுனால தான் என்னால் சண்டே மூவி போட முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணி சிஸ்டர், நீ கேட்ட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். பட் எனக்கு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம், ஹவுஸில் கொஞ்சம் ப்ராப்ளம். என்னோடய ப்ராப்ளத்தை என் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு திரும்பவும் எஃப்எஃப் மூவி போடுவேன். எனக்கான டயத்தை மட்டும் கொடுங்க. ஓகேயா? எனக்கு ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், ரொம்ப ஃபைன். நான் ரொம்ப நல்லாடா இருக்கேன். என் ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஹவுஸில் கொஞ்சம் ப்ராப்ளம். என் ப்ராப்ளத்தை சீக்கிரம் என் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட வருவேன். ஓகேயாடா? நான் பேசுகிற விட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள்ல பல்லா ஜேகே திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஜேகே எப்போ போட்டாவான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகேமே போட் ஆகியிருப்பாரு. பட் இது ஜேகேவோட ஹயாங் நோட் பண்ணிவிட்டு எப்படியாவது ஜேகே பேபியாக இருக்கிற ஜேகே சேவ் பண்ணணுன்ட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ண சொல்லட்டும். ஜேகேவோட கிங்டமில் இருக்கிற கிங் அதை நோட் பண்ணிவிட்டு அந்த பேபி இப்போ போட் ஆனது தானேங்கிற மாதிரி கேட்டு எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பண்ணதில்ல. ப்ளீஸ் கிங், அவனோட பவரை மட்டும் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. என் ப்ரெடரை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னோட பேபியே என்கிட்ட கொடுத்துருங்க. இது என்னோட பேபிங்கிற மாதிரி, என்னோட பிரதருங்கிற மாதிரி. நான் இந்த வேர்ல்டில் ரொம்ப சிங்கிளாக இருக்கேன். எனக்குன்னு கிடைச்ச ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டில் பிரதராக எனக்கு இந்த பேபி தான் இப்போ கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை. நீங்கள் ஏதோ புதுசாக ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜேகேயை சேவ் பண்ணதுக்கு எக்கச்சக்கமாக ஹயாங் பெரிய ட்ராமா பண்ணி அந்த கிங்கையே நம்ம வச்சு ஜேகேயை 100 days சேவ் பண்ணியிருப்பார். ஆனால் கொஞ்சம் டேஸ் போக போக கடைசியில் ஜேகேயோட லுக்லேயே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்து கிங்கு செம ஷாக் ஆகிருந்திருப்பான். ஏன்னா அப்போ இருக்கிற ஜேகேயும் இப்போ இருக்கிற ஜங்குக்கும் லுக் ஒரே மாதிரி இருக்கிறாங்கள. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பவரை மட்டும் எடுத்துட்டோம். ஆனால் பட் இந்த ஜங்குக் அந்த ஜேகே மாதிரி இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே நிறைய ஷாக் டவுட் இருந்திருக்கும். ஆனால் அதையுமே எதையாவது ஒரு ரீசனை சொல்லி ஜேகேவோட ஹயாங் ஜேகே சேவ் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. இப்போது ஹயாங் சைடை தான் காட்டுட்டு கிங்டம்லேருந்து நம்ம ஜேகேயோட பவரை அவர் எப்படியும் எடுத்த பொசிஷனில் ஒரு ஃபாரஸ்ட்டுகள் தான் வந்துட்டுருக்காரு. ஜேகேயோட பவரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் பட் இதை என்னால் பிரேக் பண்ணவே முடியலையே. இந்த பவர் கட்டை பிரேக் பண்ணாதானே இந்த பவர் ஜேகேயோட பாடிக்கு போகும். இப்போ என்ன பண்ண, இதை எப்படி இந்த பிளேஸ்லேருந்து பிரேக் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தா அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் ஜேகேயோட ஹயாங்க தேடி சர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணுறத பார்த்துட்டு என்னையா தேடி வரீங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஹயாங் அந்த பிளேஸ்லேருந்து ஒரு ட்ரீக்கு மேலே புஷ் ஆனபடி ட்ரீக்கு மேலே போய் உட்காந்துக்கிறாரு. இனி இந்த பிளேஸ்லேருந்து நம்ம எங்கேயும் மூவ் ஆன் ஆக முடியாது. மார்னிங் ஆகட்டும், இவங்க முழுக்க இந்த ஃபாரஸ்ட் முழுக்க நம்மளை தேடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அந்த பிளேஸ்லேயே ஜேக்கோட பவரை ஹேண்ட்ஸில் கிரிப்பாக பிடிச்சபடி அதே பிளேஸில் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகட்டும்ங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு தான் எழுந்து அடுத்த செகண்டே நேராக அங்கேருந்து நம்ம டேயோட அந்த பழைய கிங்டம், அந்த பழைய ஹவுஸ், அதுலேருந்து வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனா நம்ம டே தான் கரெக்டாக ஜேகேக்கு ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா என்னை போக விட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலை, இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஏதோ சொல்ல வேண்டாம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, டைம் ஆயிடுச்சு தெரியுமா, நேற்று முழுக்க நீ எதுவுமே சாப்பிடல, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பசிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட டமாக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சா நம்ம ஜங்குக்கிட்ட என்னடா நம்மடா எப்போதும் பசிக்கும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவோம், இன்றைக்கி என்ன இவனே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக்கிங்கான மூமெண்ட்டில் ஜங்குக்கிட்டே நோட் பண்ணான். இங்கே பாரு, நான் ஒரு கோஸ்ட்டுன்னு உனக்கு தெரியும்ல, நீ கோஸ்ட் இல்லைன்னு சொன்னியே, ஆனால் பட் எல்லோரும் என்ன சொன்னாங்க, கோஸ்ட்டுன்னு தானே சொன்னாங்க. நான் கோஸ்ட் இல்லை, அப்படி கோஸ்ட்டாக இருக்க சொல்லி என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஜிமினா ஹயாங்க என் ஹேண்ட்ஸை கட் பண்ணிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை பார்த்தா ஹேண்ட்ஸில் அந்த கட் இல்லாத மூமெண்ட், அந்த கட் பண்ண மூமெண்ட் இல்லாத பார்த்துட்டு என்னோட ஹேண்ட்ஸில் நார்மலாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், நீ ஏதோ பேட் ட்ரீம் பார்த்துருக்கன்னு நினைக்கேன்.
பேடு ட்ரீமா? இல்லை இல்லை, நீயும் ஜிமினாவும் பொய் சொல்கிறீங்க. கோஸ்ட்டுங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறல்ல, நீ என்னை ஏமாற்றுற, சீட் பண்ணுற. நான் பேடு ட்ரீம்லாம் பார்க்கல. என்ன ஒரு பிளேஸில் அடைச்சி வச்சுருந்தாங்க, அங்கே வந்து ஜெமினா என்கிட்ட என்னை சேவ் பண்ணது மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு வலிக்கும்னு கூட திங்க் பண்ணாமல் ஹேண்ட்ஸையே கட் பண்ணிட்டான் அந்த ஜிமின் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன டேய் சாப்பிட ரெடியா, ஃபுட்டுலாம் ரெடி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம டே குக் பின்னாடி வந்து இருந்தால் கட் பண்ணிவிட்டு ஃபுட்டு ரெடி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு நேர வேகமாக வந்து ஜிமினாவோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன திமிரு இருந்தால் நைஃப் ஹேண்ட்ஸில் இருந்தால் என்னோடய ஹேண்ட்ஸை கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, என்னடா நேற்று முழுக்க எங்களை பார்த்து பயந்த, இன்னைக்கு என்னடா இப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை ஷாக்கில் ஜொங்குக்கு நோட் பண்ணா. அவங்ககிட்ட சாரி கேட்டு எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லவும், இங்கே பாரு லிட்டில் ப்ரோ, ஏன் டென்ஷன் ஆகுற? நீ ஏதோ பேட் ட்ரீம் பட்டிருக்க, பொய் சொல்லாதடா. எனக்கு எவ்வளோக்குள்ள வலிச்சிட்டு தெரியுமா? எவ்வளோக்குள்ள வலிச்சிட்டு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம வீமீன்கிட்ட நம்ம ஜொங்குக்கு ஃபைட்டை பண்ணிவிட்டு, நான் அங்கேருந்து போயிட்டேருவேன், என் ஹயாங்க மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி மெயின் கேட்டை கிராஸ் பண்ண போனோம். டக்குன்னு நம்ம டே வந்து ஜொங்கு கூட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி, அப்போல்லாம் உன்னை எங்கேயும் போக அலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணபடியே நேராக தூக்குன பொசிஷன்லேயே நேராக ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா சாப்பிட்றதுக்கு, அந்த பிளேஸுக்கு தூக்கிட்டு வர்றாரு. டே என்னை விட்றா டே கோஸ்ட்டு விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. பாட்டியாட்டு மாரி டே கோஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகியை நோட் பண்ணோம். இப்போ மட்டும் என் ஷோல்டர்லேருந்து என்ன நீ கீழே இறக்கலை, நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னே தெரியாது, கீழே இறக்கி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜொங்கு கட்டுனா டேக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணப்படியே கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸில் அந்த டேபிள் கிட்ட வந்து கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு கீழே இறக்கி விடவும், என்ன திமிரு இருந்தால் என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு வருவேன் முன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டே அடிக்கிற மாதிரி போனால் ஜிமினா ரெடி பண்ண ஃபுட்டோட ஸ்மெல் தான் அப்படியே நம்ம ஜேகே ஸ்மெல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணா, ஆக்கா ரொம்ப பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குதே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டே அடிக்க போனவர் அப்படியே திரும்பி அந்த டைனிங் டேபிளில் நோட் பண்ணுறாரு. ஐயோ, எல்லாம் நமக்கு பிடிச்ச ஃபுட்டாக தான் இருக்குது, பிசாட்டிக்கு நம்ம ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு போனால் என்ன? அதுதான் கரெக்டு ஜொங்குக். இவங்க வேற பாட்டியா நிறைய பவரை வச்சு நம்மளையே பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு வில்லத்தனமா திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த சேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துருந்து ஒவ்வொரு ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. ஃபுட்டு நல்லா தான் இருக்குது, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இன்னும் எடுத்து வை, என்ன பாட்டிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜிமினாண்டா, ஏன்டா டே ஃபுட்டு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், தப்பிச்சு போவேன்லாம் சொன்னேன், போவேன் தப்பிச்சு போவேன், அதுக்கு முன்னாடி நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம டேக்கு ஸ்மைல் பண்ணபடி நம்ம ஜொங்கு பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்லானுங்கிற மாதிரி ஒரு கேக் பீஸ் மாதிரி இருக்குது, அந்த பீஸ் எடுத்து சாப்பிட போனால் டக்குன்னு அந்த ஜொங்கு பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு நீ தான் கோஸ்ட் ஆச்சே, உனக்கு எதுக்குடா ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. ஆமாண்டே, நீ தான் கோஸ்ட் ஆச்சு, உனக்கு எதுக்கு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா சாப்பிட போவாரா, ஜிமினாவும் ஒரு ஃபுட்டை எடுத்து அப்படி சாப்பிட போனால் அடையுமே நம்ம ஜொங்குக்கு பிடுங்குறாரு. டேய் நான் கோஸ்ட்டு கிடையாதுடா, இருந்தாலும் என்ன நீ அட்டாக் பண்ணல, என் ஹேண்ட்ஸை கட் பண்ணலை, உனக்கும் சோறு கிடையாது, உனக்கும் ஃபுட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே யாருக்குமே கிடையாது, நான் மட்டும் தான் சாப்பிடுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு க்யூட்டாக ஃபைட் பண்ணபடியே ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வீமீனுக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடியே நம்ம ஜொங்கு பண்ணுற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொம்ப டயர்டாயிட்டாரு. ஐயோ, அதிகமாக ஃபுட்டு கிடைக்குன்னு ஓவராக சாப்பிட்டுட்டேனே, இப்போ என்ன பண்ண? சரி நான் அங்கேருந்து எழுந்து போகிறேன்னே. எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி வீமின்னு கேட்டேன். அது என்னோட ஹயாங் ஜொங்குக், ஹயாங்னு சொன்னேன் பிறகு நான் என்ன எப்படி ஒரு பிளேஸில் லாக் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி ஒன்றை ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏடு லாக்லாம் வேறு பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சும்மா சொன்னேன், நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, நான் வேணால் பெட்ரூமில் போய் ஸ்லீப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், சரி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜொங்குக்கு நேராக பெட்ரூமுக்கு வராரு. பெட்டில் உட்காந்துட்டு ஹயாங் எங்கே போனான்னு தெரியலையே, சரி
நம்மக்கிட்ட இந்த மாதிரி 2, 3 மேஜிக் கொடுத்துருக்கார்ல மேஜிக் திங்ஸ் அதை வச்சு ஹயாங் எங்கே இருக்கான்னு நோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அது ஏதோ 2, 3 திங்ஸஸ்லாம் கொடுத்து ஏதோ 2, 3 பிளாக் மேஜிக்லாம் ஜேகேயோட ஹயாங் சொல்லி கொடுத்துருப்பார்ல அதில் ஒரு மேஜிக் எடுத்து நீ எங்கே இருக்கிற நான் உன்னை இப்போவே மீட் பண்ணணும் நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறேன் ஆனால் பட் உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன் நீ சேஃபாக தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை மேஜிக் மூலயமா பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணி ஜேகே இதெல்லாம் ஹயாங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அந்த பட்டர்ஃப்ளை அங்கேருந்துல அப்படி பறந்து ஜேகேயோட ஹயாங் ஒரு ட்ரீக்கு மேலே உட்காந்துருக்காருல அவர்கிட்டயே அவரிடம் இது என்ன நம்மளோட பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே ஹேண்ட்ஸ் என்னட்டுன்னா ஜேகேவோட ஹயாங்கோட ஹேண்ட்ஸில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை உட்காந்துட்டு ஜேகேவோட ஹயாங்கை நோட் பண்ணிவிட்டு ஹயாங் நீ சேஃபாக தானே இருக்கிற நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே ஆகலை நான் இது எந்த மாதிரி பிளேஸுன்னு தெரியல இந்த பிளேஸ் ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்குது ஆனால் பார்க்க இது ஒரு கிங்டம் மாதிரியும் இருக்குது நான் டே கூட தான் இருக்கிறேன் டேயும் ஜிமினாவும் என்னை இந்த பிளேஸ்லேருந்து எங்கேயும் போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் சேஃபாக தான் இருக்கிறேன் ஆனால் பட் இருந்தாலும் உன்னை மீட் பண்ணாத வரைக்கும் நான் கொஞ்சம் பெயினாக தான் இருப்பேன் நீ எந்த பிளேஸில் இருக்குங்கிறத என்கிட்ட சொல்கிறியா நான் உன்னை இப்போவே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஜங்குக்கு தான் உங்ககிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி அந்த இடம் எல்லாத்தையும் ஸ்பீச்சை மட்டும் பேசி முடிச்சிருவோம் இந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அது அப்படியே காற்றோட காற்றாக கரைஞ்சி போமா இந்த மாதிரி போனால் இப்போது ஜேகேயோட ஹயாங்குமே அவர் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி அதே பட்டர்ஃப்ளையை ஜேகே கிட்ட அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பினோம் ஜேகே கிட்ட கரெக்டாக வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே டக்குன்னு அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சா நீ எதுக்கும் பயப்படாத ஜேகே நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறேன் நீ இருக்கிற பிளேஸ்க்கே நான் வரேன் நீ டே கூட இரு டே கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப் ஹயாங் சொல்கிறத இப்போவாவது கேளு டேயை விட்டு எப்போதும் டேயே ஒன்றை மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் டேயை விட்டு ஒரு இன்ச்சு நீ மூவ் ஆன் ஆகிறாட டே கூட இருக்கிற வரைக்கும் தான் நீ சேஃபாக இருக்க முடியும் டேயும் ஜிமினாவும் உன்னை சேஃப் அண்ட் சேஃபாக பார்த்துப்பாங்க ஹயாங் சொல்கிறத மட்டும் கேளு நானே நீ இருக்கிற பிளேஸ்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படியே அந்த பட்டர்ஃப்ளை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அது மறையுது. அப்போ நம்ம இந்த டெவில் கூட தான் இருக்கணுமா கோஸ்ட்டு நம்மளை ரொம்ப பயமுட்டுமே இவ்வளோ நேரம் வரைக்கும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டோம் இப்போது ஹயாங் இந்த மாதிரி சொல்லிட்டாரு சரி ஹயாங் வரட்டண்டியும் ஜிமினா கூடயும் டே கூடயும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டான். இந்த ஹோல் மூமெண்ட்டையும் அதே ரூமில் டார்க் ஷேடோக்குள்ளே தான் நம்மகிட்ட இருந்தபடி நோட் பண்ணுறாரு. அவர் தான் டெவில் ஆச்சு. டெவிலோட பவரை வச்சு அவர் அதில் ஒரு ஷேடோக்குள்ளே ஃபுல்லாக மறைஞ்சபடி தான் நம்மகிட்ட நின்றுப்பார். ஜேகே என்ன மாதிரி பண்ணுறான் ஒரு வேளை தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறானா இல்லை ஜேகே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறானாங்கிறத நோட் பண்ணதான் இந்த மாதிரி மறைஞ்சிருந்துருப்பார். ஜேகேவோட ஹயாங்க்கு பட்டர்ஃப்ளை மூலியமாக மெசேஜ் அனுப்புனதும் திருப்பி ரிப்ளை பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இனி ஜங்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட என்ட்ராகிறாரு. டேய் ஏன்டா இப்படி பயமுறுத்துற உன்னை கோஸ்ட்டுன்னு சொல்கிறதுல தப்பு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு உன்னோட நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணேன். ஜேகேயோட ஹயாங்கிட்ட நான் சேஃபாக இருக்கேன் டே கூட இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஜேகேயோட ஹயாங்குமே ஏன் கூட இருக்கிறது தான் சேஃபுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கான். அந்த ஹயாங் அப்போ யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் அது சரியாக தெரியல. ஆனால் பட் அவன் உன்னோட எனிமையாக இருந்தான்னு வச்சுக்கோங்க ஜங்குக்கு மூலியமாகவே திரும்பவும் நம்ம 2 பேரையும் அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி செலவும் ஜேகே கிட்ட நம்ம அவனோட ஹயாங்கை பற்றின இன்ஃபர்மேஷனை முதல்ல கலெக்ட் பண்ணணும். ஜேகே பக்கத்துலேருந்து ஜேகேவோட ஹயாங் நம்மளோட எனிமையா இல்லை அது உண்மையிலே ட்ரூ ஜங்குக்கோட ஹயாங்கானுங்கிறத நோட் பண்ணணும். அப்புறம் நம்மளோட எனிமீஸை இனிடான ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருக்கு. நம்மளை இந்த பிளேஸில் இந்த மாதிரி பனிஷ் பண்ணவங்க ஒட்டுமொத்த மெம்பர்ஸையும் நம்ம பனிஷ் பண்ண போகிறோம் ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி செலவும். ஆமாம் நம்மளோட ரிவெஞ்சுக்கு தான் நம்ம இந்த பிளேஸில் இவ்வளோ டேஸ் நம்ம கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம பவரை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரிலீஸ் ஆகிட்டே உன் பேரண்ட்ஸ்க்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் ஜேக்கோட பேரண்ட்ஸ்க்கும் நடந்த மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் டேயும் இந்த மாதிரி செம்ம கோவமாக இப்படி பேசுகிறாங்க. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜொங்கு காமெடி எழுண்டு டேயும் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு
ஆமாம் 2 பேரும் இங்கே இருக்கிறீங்களே அந்த ஸ்டோன் எங்கே அப்படிங்கிற மாரி ஸ்டோனை கேட்பாரா பாட்டியா இவ்வளோ நேரம் என்னை பற்றி தேடவே இல்லை இப்போன்னா நான் எங்கேனுங்கிறதே அவன் திங்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீ தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி ஸ்டோன் அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுமா அதாவது டேயோட செஸ்லேருந்து இந்த மாதிரி நோட் பண்ணோம் நம்ம டேக்கிட்ட நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்துட்டு சொல்லுடா கோஸ்ட்டு எங்கே அந்த ஸ்டோனு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுகிறப்போ மட்டும் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது ஏன்னா இப்போ டேக் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல 2 பேருமே ஃபாஸ்ட்டில் லவ் பண்ண மூமெண்ட் ஞாபகம் வந்த மூமெண்ட்டில் இவ்வளோ க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்கு கூட ஐஸையை நோட் பண்ணிட்டு இருந்தா என்னடா என்னையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா என்ன என்னையே இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஐஸுக்கு முன்னாடி அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு ஷேக்லாம் பண்ணி கட்டுறாரு இந்த மாதிரி பண்ணி கட்டினா ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருமா இந்த மாதிரி சிரிப்பு உண்டா கரெக்டாக அந்த பிளேஸ்கிட்ட நம்ம ஜங்கு கூட என்ட்ராகிற சவுண்ட்ஸ் அண்டு ஒரு பர்சன்ட் வர சவுண்டெல்லாம் நல்லா கேட்குற நோட் பண்ணிவிட்டு ஜிமினாடம் டே யார் அந்த பிளேஸ்க்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி அந்த பிளேஸ்லேருந்து டேய் ஜங்குக்கு 2 பேரும் மறைஞ்சோம் ஜிமின் அப்படியே ட்ராகன் லுக் எடுத்தபடி ஃப்ளை பண்ணபடி அந்த பிளேஸ்லேருந்து பறக்கிறாரு இந்த மாதிரி பறந்தோம் இப்போ கரெக்டாக கிங்டம் சைடு போயிடும் கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸ் தான் அந்த பிளேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டான் அந்த இருக்கிற பிளேஸை சீக்கிரம் கண்டுபிடிங்க டேயை முதல்ல அட்டாக் பண்ணணும் இல்லை அந்த ஜங்குக்கு கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம டேக்கோக்கையும் ஜிமினாவையும் கில் பண்ணதுக்கான ஹோல் ஒர்க்கையுமே பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அவன் என்ன இந்த கிங்டம்லேயே இருக்க போகிறான் அதர் கிங்டம் கூட அவன் மறைஞ்சு போய் இருந்திருக்கலாம் அதனால அவங்கவுங்க கிங்டமில் போய் அவங்கவுங்க கிங்டமில் இருக்கிற பிளேஸில் இருக்க பர்சன்ஸை தேடுங்க அவன் எந்த பிளேஸில் இருந்தாலும் உடனே அந்த பிளேஸ்லேயே அவனை கில் பண்ணுறதுக்கான ஒர்க்கை பாருங்கங்கிற மாதிரி அவங்கவுங்க கிண்டமை பட்டு போவாங்களா இந்த மாதிரி போனால் இப்போது நம்ம சைடு தான் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடியே மறைஞ்சி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா பண்ணுற இப்போ இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்க இப்படிலாம் பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாட்டி ஹேஷ் அட்டிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கிற பிளேஸ்க்குள்ள நம்ம ஜொங்கு கூட ஹயாங் என்றாக்கி ஜொங்கு கூட நேம் சொல்லி கூப்பிட்றாரு இந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம ஜொங்குக்குடா ஹயாங் விட்றா ஏன் ஹயாங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அதுவும் ஹயாங்காக இருக்காடி யாராவது ஃபேக்காக ட்ராமா பண்ணுவாங்க ஏண்டா ஏன் ஹயாங்கோட வாய்ஸ் எனக்கு தெரியாதுடா ஹயாங்கோட வாய்ஸ் தான்டா என்னை விடுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு புஷ் பண்ணபடி கரெக்டாக நம்ம மறைச்சி வச்சுருப்பால ஒரு ரூம் அந்த ரூம்லேருந்து ரன் பண்ணபடி வெளியே நேராக என்ட்ராகி கரெக்டாக ஜொங்கு கூட ஹயாங் முன்னாடி என்ட்ராகிறாரு என்ட்ராகி ஹயாங் நான் உங்களை மீட் பண்ணவே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுவாரா இந்த மாதிரி ஹக் பண்ண போனால் டக்குன்னு அந்த பிளேஸில் என்ட்ராகி ஜேக்கியோட ஹயாங்கையும் பிரிக்கிறாரு இப்படி பிரித்தா ஜங்கு காண்டாக்கி என்னடா பண்ணுற கோஸ்ட்டு அப்படிங்கிற மாரி திட்டுனா வாய மூடுறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கு பேக் சைடில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணபடி டேயோட ஸ்வாடை வச்சபடி ஜேக்கியோட ஹயாங்கோட நெக்கில் கரெக்டாக வைக்கிறாரு யார்டா நீ என்ன டைரி இருந்தா ஏன் பேபி பக்கத்துலேயே வருவ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிட்டே நம்ம ஜேக்கியோட ஹயாங்கோட நெக்கில் நைஃபை அந்த ஸ்வாடை வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்கு காண்டாகி ஏண்டா ஏன் ஹயாங்கன்னு சொல்கிறேன் என்னடா பண்ணுற கோஸ்ட்டு டூரை போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணா மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேக்கு முன்னாடி என்றானா ஜொங்கு கூட கிரிப்பை பிடிச்சபடி உன்னதான்டா கேட்குறேன் என்னடா பண்ண வேண்டா என்ன ஜொங்குக்கு கில் பண்ண வேண்டியா அந்த கிங் அனுப்பின பர்சன்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி போனால் டேயாங் தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாட அவர் என்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கட்டிட்டு அவரை மட்டும் ஏதாவது பண்ணேன் நான் அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது நீ சொல்கிறத கேட்டு அமைதியாக தானே இருக்கிறேன் ஹயாங்க நான் தானே இந்த பிளேஸ்க்கு வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுன்னு கட்டிட்டு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணினா நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி திட்டவும் செய்வாரா அந்த மாதிரி திட்டுனேன் ஜிமினாடா ஃப்ளை பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு நம்ம முன்னாடி என்ட்ராகி ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறாரு இந்த மாதிரி எடுத்துட்டு டென்ஷன் ஆகாட்டா அவ்வளோ தூரத்துக்கு ஜங்குக்கு சொல்கிறோம்ல நம்ம 2 பேரும் ஜங்குக்கு பக்கத்துலேயே இருப்போம் அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை கில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவும்
சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்படி கிரிப்பா பிடிச்சிருக்க ஜங்குக்க விடுவாரா? விட்ட அடுத்த செகண்டே டக்குனு ஹயாங்க வந்து ஹக் பண்ணிட்டு, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ என்ன தேடி கரெக்ட்டா இந்த பிளேஸ்க்கே வந்துட்ட. சரி வா நான் உனக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி நேரா அவரோட ஹயாங்க மட்டும் அங்கேருந்து கூட்டிட்டு போவாரா, இந்த மாரி கூட்டிட்டு போனா, பாட்டி அவனுக்கு திமிர, நம்மளையே எல்லா ஒர்க்கையும் பண்ண வச்சுட்டு, அவன் ஹயாங்காக ஃபுட்ட ரெடி பண்ணி வச்சானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வீமேனுமே கரெக்ட்டா நம்ம ஜங்குக்க ஃபாலோ பண்ணபடி வந்தா, அந்த பர்சன் வந்து சாப்பிடாமலே உட்காந்துருக்க மூமெண்ட்ட பார்த்துட்டு, "ஏன்டா டேய்! இந்த மெஜிஷியன் எப்போதும் இந்த மாஸ்க்க போட்டுட்டு தான் இருப்பானா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "நானும் பார்த்துருக்கேன்டா. இந்த பர்சன் எப்போதுமே மாஸ்க்கோட தான் இருக்கிறான். இவன் ஃபேஸ இதுவரைக்கும் ஜங்குக் பார்த்துருக்கானான்னு தெரியல. கேட்டு பார்ப்போமா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜிமினா தான் அதாவது நம்ம ஜங்குக்கோட ஹயாங்கோட ஃபேஸில் மவுத் மட்டும் தான் கொஞ்சம் வெளிய தெரியுது. மற்றபடி ஃபேஸ் மட்டுமும் கவர் ஆயிருக்கு. யார் அந்த பர்சன்ட்டுங்கிறது லுக்கு தெரியாத அளவுக்கு கவர் ஆயிருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக், உன் ஹயாங் ஏன் இப்படி மாஸ்க் போட்டே உட்காந்துருக்கான்? உன் ஹயாங் மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டானா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், என் ஹயாங் எப்போதுமே மாஸ்க்கை ரிமூவ் பண்ணவே மாட்டார். இப்போ மட்டும் இல்லை, நானே ஹயாங்கோட ஃபேஸை பார்த்தது கிடையாது. மாஸ்க்கோட தான் ஹயாங்கை பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், "பாத்தியா? ஜங்குக்கோட ஹயாங்கோட லுக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு அவன் மாஸ்க்கை போட்டு கவர் பண்ணியிருக்கான். எனக்கு அநேகமாக இவன் பேட் பாயாக இருப்பான்." எனக்கு ஒரு டவுட்டு தான். ஜிமின், இவன் ஏதோ ஜங்குக்கிட்ட இருந்து கேம் ப்ளே பண்ண வந்திருக்கான். இவன் யாருங்கிறத ஜங்குக்கு ப்ரூவ் பண்ணி ஜங்குக்கு முன்னாடி இவனை கில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாரி வீமின் 2 பேரும் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். வீமினை நோட் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கூட ஹயாங்குமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரா, இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட தான் நம்ம ஜங்குக்கூட ஹயாங் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பவருக்கு இப்போ கூட அவர் காட்டுறாரு, அந்த பவர் எட்டுன்னு இருப்பார் ஜங்குக்கூட பவர். அதை நீயாவது உன் ஹேண்ட்ஸில் வச்சு அதை அக்செப்ட் பண்ணி எடுக்க முடியுமான்னு பாருங்கிற மாரி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும், ஆனால் பட் அந்த பவர் ஜங்குக்கூட பாடிக்குள்ளே போக மாட்டேங்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, "என்னடா இது உன் பவர் தானடா, ஏன்டா உன்னோட பாடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என்ன சொல்கிற? எனக்கு தான் பவரே கிடையாதே." இவன் வேற, "ஆமாண்டா உனக்கு பவர் கிடையாது. நான் தான் இந்த நியூ பவரை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது ஏன் உன்கிட்ட ஒர்க் ஆக மாட்டேக்குன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, இப்போ நம்ம டேடம், "ஜங்குக்கு என் கூட நீ வாரியா? நம்ம பீப்பிள்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போவோம். நமக்கு ஃபுட்டு சமைக்கிறதுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படுது. ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட்டு சமைக்க ரெடி பண்ண தேவையான திங்ஸை வாங்கிட்டு வருவோமா? ஷாப் பண்ணிட்டு வருவோமா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக்கு உடனே ஹயாங்கிட்ட இருந்துட்டு, "என்ன கோஸ்ட் டே சொல்கிற? நீ என் கூட வருவியா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "டேய் அதான் டேன்னு என் நேம் தெரியுதுலடா. இது என்ன கோஸ்ட் டேனுங்கிற? கொன்னுருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா டேனே கூப்பிடு." "டேன் மட்டும் கூப்பிட்டா போதுமா?" கூப்பிட்டா காணோம். டே மட்டும்தான் கூப்பிடணும். டே தவிர வேறு ஏதாவது வேலை வந்துச்சு அவ்வளவுதான். வா போகலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணா, ஜங்குக்கோட இன்னொரு ஹேண்ட்ஸை ஜங்குக்கோட ஹயாங் பிடிக்கிறாரு. "என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்ங்கிற மாரி ஜங்குக்கிட்டேயும் ஹயாங்கையும் நோட் பண்ணா, "அவனை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன். என் பிரதர் எங்கேயும் வரமாட்டான். உங்களை தான் அவங்க எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. இப்போ பீப்பிள்ஸ் மத்தியில் போனீன்னா என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ மட்டும் போ. என் பிரதர் எங்கேயும் வரமாட்டான்." அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட ஹயாங் பேசுறது கேட்டு, "ஐயோ ஹயாங் ஃப்ரீ பண்ணி விடுடா, ஜாலியாக இருக்கும்டா, என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே வந்து ஹயாங்கோட ஹேண்ட்ஸை தள்ளி விட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, "வா வா ஷாப்பிங் பண்ண போகலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் டே அப்படியே திரும்பி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன ஒர்க் பண்ணுறானுங்கிறது நோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே ஜங்கு கூட வெளியே போவார். இந்த மாதிரி போனால் எல்லா பிளேஸ்க்கும் போகிறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை பாட்டை அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கை அட்டாக் பண்ணக்க வராங்க. இந்த மாதிரி வந்தால், "ஐயோ என்னை துரத்துறாங்களே, இந்த டே கோஸ்ட்டை நம்பி இவ்வளோ தூரம் வந்தது தப்பாக போச்சு. என் பக்கத்தில் இருந்து ஷாப் பண்ணுவேன்னு சொன்னான், கடைசியில் அவனோட பிளாக் மேஜிக்கை வச்சு மறைஞ்சிட்டானே." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக ரன் பண்ணபடி அங்கிட்ட இங்கிட்ட எல்லா பக்கமும் ஓடுறாரு. "இந்த டேயை நம்பி நீ எங்கேயும் வரக்கூடாது." அப்போவே ஹயாங் சொன்னான், போகாடான்ட்டு. "நான் கேட்டேனா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முற்றி ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு சுற்றி வளைச்சபடி பிடிச்சிருவாங்க சோல்ஜர்ஸ். வசமாக சிக்கிட்டேன், என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த கிங்டம் இப்போ இருக்காங்களே ஜங்குக்கோட கிங்டமில் உள்ள கிங், அவன் கரெக்டாக அந்த பிளேஸில் சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் என்ட்ராகி ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, "அப்போ தப்பிச்சிட்டடா, இப்போ மாட்டிக்கிட்ட, எங்கே அந்த டே?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "எனக்கு என்னடா தெரியும், அவன் என்ன என் பக்கத்துலேயே இருக்கான், உன்கிட்ட என்னை சிக்க விட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னான். "என்னடா ட்ராமா பண்ணுறீங்களா? அவன் கூட தான் இந்த பிளேஸ்க்கு வந்த?" "ஆமாம் அவன்தான்."
எனக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன். இந்தா அந்த கேண்டி வாங்கி கொடுக்குறேன், அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், அந்த ஃபுட்டு வாங்கி கொடுக்குறேன், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்குறேன்னு இப்படிலாம் சொல்லி தான் என்னங்க கூட்டிகிட்டு வந்தான். கடைசியில் உங்ககிட்ட மாட்ட விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி க்ரை பண்ணுவாரா, அந்த மாதிரி க்ரை பண்ணான். ட்ராமா நல்லா தான்டா பண்ணுறான். அவனை அந்த பிளேஸில் இருந்து தப்பிக்க விட்டது நீ தான்டா. அதுக்கே உன்னை கீல் பண்ணணும். உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். உன்னை பனிஷ் பண்ணா கண்டிப்பாக அவன் வருவான். வரமாட்டான்டா. வருவான். வரமாட்டான்டா. வருவான். டேய் லூசு கிங்கு, என்னடா கிங்கு நீ? நான் தான் சொல்கிறேன்லடா அவன் வரமாட்டான்ட்டு. அப்படி வாரவனா இருந்தால் இப்படி நான் இத்தனை பர்சன்ஸ் கூட ரன் பண்ணபடி ஓடிட்டு இருக்கேன், என்னை துரத்திட்டு இருக்காங்க. அப்போவே வந்து சேவ் பண்ண மாட்டான். லூசாடா நீ எப்படிடா இந்த பிளேஸ்க்கு கிங்கான அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாக வர நம்ம ஜொங்குக்கு திட்டிட்டு, ஐயோ டே போடு பேசுகிற மாதிரி பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மவுண்டை க்ரீப்பாக க்ளோஸ் பண்ணபடி, நான் எதுவும் வேணும்னே பேசலை, தானாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா நம்ம சொன்னோம். உனக்கு திமிர் அடிக்கின்றான்டா, இவனை இப்போவே இதே பிளேஸில் நான் கில் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு லாங் சாட்டை மாட்டி அப்படியே அவனோட மேஜிக் மூலியமாகவே எடுக்கிறான். அதை வச்சு அடித்தாலே ஒரு நார்மல் பவரில்லாத பீப்புளாக இருந்தால் அவங்க ஒரு ட்ரீ அடியிலே செத்துருவாங்க, டெட் ஆகிடுவாங்க அந்த மூமெண்ட்டுக்கு. அதை வச்சு அடிக்கலாங்கிற மாதிரி பயங்கர ஃபோர்ஸில் ஜங்குக்கு அடிக்க வரேன். இதோட நான் முடிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கைஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கட்டன் அந்த சாட்டை ஜங்குக்கோட பாடியை டச் பண்ணதுக்குள்ள ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக நம்மகிட்ட என்ட்ராகிறாரு.